ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இப்போ எல்லாருமே நம்ம டிஆர்பிக்கு எல்லாம் பரபரப்பாக படிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ இதில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பாடத்திட்டத்தில் நம்ம மதிப்பெண் எடுத்துருவோம். ஆனால் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம தமிழில் எத்தனை கேள்விகள் வரும், அதில் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினா நம்ம எலிஜிபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்குது. ரெண்டாவது, நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பாடங்கள் படிக்கணும், எந்த வகுப்பு புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய குழப்பங்கள் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்குது. அப்போ இந்த வீடியோவை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க, கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குழப்பங்கள் இல்லாத அளவுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். எந்த புத்தகங்களை படித்தா போதும், அதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் தெளிவாக பதிவிடப்படும். அதில் தெளிவாக பாருங்கள். மொத்தம் வினாக்கள் 180 கொள்குறி வினாக்கள் நம்மளுக்கு தரப்படும். இந்த வினாவில் தொகுப்பானது 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். அதில் பகுதி ஆ 1, ஆ நெடில் 1. இப்போ அந்த பகுதி குறில் ஆ, அந்த பகுதி தான் நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அப்போ அதில் மொத்தம் நம்மளுக்கு 30 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 30 வினாவில் 1லிருந்து 20 வினா, முதல் 20 வினாக்களுக்கு மதிப்பெண் நம்மளுக்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 21லிருந்து 30 மதிப்பெண், 30 வினாக்கள் வரை நம்மளுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும். அப்போ ஆக மொத்தம் நம்மளுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த 50 மதிப்பெண்ணில் நீங்கள் 40% எடுத்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். அப்போ 40% அப்படின்னு சொன்னால் 20 மதிப்பெண் எடுத்திங்கன்னா போதும். அந்த 50 மார்க்கில் ஒரு 20 மதிப்பெண் நீங்கள் எடுத்திங்கனாவே நீங்கள் எலிஜிபிள் தான். அப்போ அதில் சுலபமாக நம்ம மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா தான் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் உள்ளார கால்குலேஷன், அதை கரெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். அதில் நீங்கள் முழு மதிப்பெண் எடுத்தாலுமே தமிழில் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா அது கணக்கில் எடுத்துக்கப்படாது. அதை தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துங்க. அப்போ அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஜியோவில் உயர்நிலை மொழி பாடத்திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வினாக்கள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உயர்நிலை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எந்த புத்தகம் படிக்கிறதுல மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. அதில் பாருங்கள், தொடக்க நிலை அப்படின்னு சொன்னால் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை தான். உயர் தொடக்க நிலை அப்படின்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை தான். உயர்நிலை என்பது 9 முதல் 10ஆம் வகுப்பு. அப்போ நாம் படிக்க வேண்டிய பாட புத்தகம் அப்படின்னா 9, 10 இந்த 2 பாட புத்தகங்களை படித்தா போதும். மேல்நிலை அப்படிங்கிறது 11, 12. அப்போ நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த புத்தகங்களை படித்தா போதும் அப்படின்னு சொன்னால் 9வது புத்தகத்தையும் 10வது புத்தகத்தையும் படித்தா போதும். அது குறிப்பாக நீங்கள் 10வது புத்தகத்தை தெளிவாக படிச்சிங்கனாவே நீங்கள் எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் தெளிவாக நீங்கள் கவனிங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்த கொள்குறி வினாக்கள் அப்படிங்கிற பகுதியில் எந்தெந்த பகுதியை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அப்படின்னு பாருங்கள். முதல்ல இலக்கண பகுதியில் தெளிவாக படிச்சிருங்க. ஏன்னா இலக்கண பகுதியில் தான் அதிகப்படியான கேள்விகள் நமக்கு வரும். அப்போ அந்த பகுதியை தெளிவாக பாருங்கள். பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி, இப்போ இந்த பகுதியெல்லாம் தெளிவாக பாருங்கள். இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வேர் சொற்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வரலாம், சொல்ல கொடுத்து பிரிக்கிற முறையில் வரலாம், அல்லது இடைநிலை கேட்கலாம், விகுதிகள் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி புணர்ச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வகை புணர்ச்சி அப்படின்னு கேட்கலாம், சொல்ல பிரிக்க சொல்லி கேட்கலாம், அல்லது விதிகள் கேட்கலாம். அதனால் புணர்ச்சி பகுதி கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். 10ஆம் வகுப்பு இலக்கண பகுதி முழுவதுமே தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா அதிலேருந்து கேள்விகள் அதிகப்படியாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும், பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த பாடலுக்கு உண்டான ஒரு சொல்லை கொடுத்துட்டு அந்த சொல்லுக்கு உண்டான பொருள் கேட்பாங்க. கோடிட்டிடம் கேட்குறாங்க. அந்த கோடிட்டிடத்தில் ஒரு திருக்குறளோ அல்லது மற்ற பாடல் வரிகளோ இடையில ஏதாவது ஒரு 2 சீர்களை எடுத்துகிட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நயங்கள், ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இது எவ்வகை நயங்கள் பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுகை, மோனை, இயைபு, அல்லது அந்த எதுகை மோனையில் அதனுடைய பிரிவுகள் இருக்குது. மேல்கழுவாய், கீழ்கழுவாய், இணைமோனை, முற்றுமோனை அப்படின்லாம் அதனுடைய பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அலைகிடல். அலைகிடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு அசைகள் பிரித்து வாய்ப்பாடுகள் தேமா, புளிமா, இது கூவிலம், கருவிலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல். ஒரு இயல்னுடைய கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5, 6 ஆங்கில சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க. அந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்துங்க. அடுத்து அணி. அணி அப்படிங்கிறது தலைப்பு கொடுத்துட்டு குறள் கேட்கலாம், அல்லது குறள் கொடுத்துட்டு எவ்வகை அணின்னு கேட்கலாம், அல்லது அணியினுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தலைப்பு, என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரெண்டாவது, அடுத்து தலைப்பு, தொகுப்பு, ஆசிரியர் பேர். நம்மளுக்கு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்பு எந்த தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது, அதனுடைய ஆசிரியர், அடுத்து அந்த ஆசிரியர் எழுதிய நூல்கள், அந்த நூல்கள் எவ்வகை பிரிவுகள் அப்படிங்கிற தெளிவாக பார்த்துங்க. பிரிவுகள் அப்படின்னா நாவலா, சிறுகதையா, புதினமா, கட்டுரையா, கதையா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்மளுக்கு கேள்விகள் வரும். ஒரு ஆசிரியர் எழுதின அத்தனை நூலுமே ஆப்ஷனில் இருக்கும். நம்ம மேலோட்டமாக படிச்சிருப்போம். ஆனால் அதில் எது நாவல், எது கதை, எது கவிதை அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். அப்போ அந்த மெத்தடில் என்ன பண்ணுங்க, படிங்க. அதுக்கப்புறம் சிறப்பு பெயர்கள், அவர்கள் வாங்க விருது, சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா பார்த்துங்க. அதுக்கப்புறம் தமிழ் எண்ணூறுக்கள், ஒரு ஆண்டுகளை கொடுத்துட்டு ஆண்டுகளை தமிழில் எழுத்துக்களில் எழுத சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மொழி பயிற்சி பகுதி,
மொழிபெயர்ச்சி பகுதினா மரபு சொல்லோ அல்லது வல்லின மிகும் இடம் மிகாத இடம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆங்கில கலப்பு, இந்த மாதிரியான மரபு சொற்கள் நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். பறவைகளுடைய ஒளி, அடுத்து விலங்குகளுடைய இளமை பருவம், இந்த மாதிரியான எதையோ என்ன பண்ணலாம் மரபு வரிகளில் கேட்கலாம். அடுத்து பாடல் வரிகள் கொடுத்துட்டு உங்களுக்கு இது எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இதில் இருக்கக்கூடிய கதை, ஆசிரியர் யார், கதை மாந்தர்கள் யார், அதனுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பெட்டி செய்தி, ஒவ்வொரு இயல்லுமே பெட்டி செய்தி அப்படியே பச்சை கலரில் அல்லது மஞ்சள் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த பெட்டி செய்தி தயவு செஞ்சு தெளிவாக படிச்சுக்கங்க. ஏன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் அந்த மாதிரியான பகுதியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் பொறுத்தவரையில் உங்களுக்கு செய்யுளை கொடுத்துட்டு விளக்கங்கள் கேட்கலாம், அல்லது விளக்கத்தை கொடுத்து செய்யுள் கேட்கலாம், அல்லது படங்கள் கொடுத்துட்டு அந்த படத்துக்கு பொருத்தமான பகுதிகள் கேட்கலாம். இப்போ இந்த பகுதியெல்லாம் படிச்சிங்க அப்படின்னாவே போதும், நீங்கள் எலிஜிபிள் டெஸ்ட்டில் மதிப்பெண் வாங்கிடலாம். அடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னால் எழுதின இடைநிலை ஆசிரியருக்கு உண்டான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே தெரியும். இது எல்லாம் உங்களுடைய பழைய புத்தகம். இப்போ 10th பொறுத்தவரையில் உங்களுக்கு புத்தகங்களில் பாடத்திட்டத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அப்போ பாடத்திட்டத்தை குறைச்சிருக்கனால இப்போ 6-7 இயல் தான் இருக்கும். பழைய புத்தகத்தில் 9 இயல் இருக்கும். இப்போ பழைய புத்தகத்தையும் எடுத்து படிச்சிங்க, புது புத்தகத்தையும் எடுத்து படிச்சிங்க. பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடியது தெளிவாக படிச்சிங்க. புது புத்தகத்தில் புதுசாக எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு பாருங்கள், முதல் கேள்வி கிடந்த என்ற சொல்லினுடைய பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது வந்து பொது வினா. பகுபதம் பொறுத்தவரையிலும் விதிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேள்விகள் எங்கேருந்து வேணாலும் வரும். சொல்ல பிரிக்க தெரியணும். நம்மளுக்கு விடை வந்து 4வது ஆப்ஷன் கிட கூட்டல் இத்து இந்தானது விகாரம் இத்து கூட்டல் அந்த பகுதி தான் நம்மளுக்கு விடை. அடுத்து 2வது கேள்வி கொடுத்துருக்காங்க. விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் இல்லையா அப்படின்னு கொடுத்துட்டு கோடிட்டிடம் கொடுத்துட்டாங்க. இறத்தலும் டேஸ் இல்லையா போலும் கரத்தல் கோடிட்டிடம் தோற்றார் மாட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொதுவினா தான். அப்போ ஈதலே கனவிலும் அப்படிங்கிறது சரியான விடை. இது தெளிவான நீங்கள் படிச்சுக்கிங்க. இந்த மாதிரியான பகுதிகள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செந்தாமரை என்ற இச்சொல்லினுடைய சரியான புணர்ச்சி விதியை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது 9ஆம் வகுப்புலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. புத்தகத்தில் 9வது புத்தகத்தில் பக்க எண் 168 பழைய புத்தகம், புது புத்தகம் இல்லை, பழைய புத்தகத்துலேருந்து கொடுத்துட்டாங்க. செந்தாமரை பிரிக்கும்போது செம்மை குட்டல் தாமரை அப்படின்னு பிரிக்கலாம். பிரித்தா மை விகுதி போகணும் அப்படின்னா ஈறுபோதல் பயன்படுத்தணும். அப்போது தாவுக்கு இனமான மெல்லின் எழுத்து தோன்றணும் அப்படின்னா இம்மு மறையணும் அப்படின்னா முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற பிரகாரம் இம்மு இந்தாக மாறும். அப்படிங்கிறது தான் செந்தாமரை அப்படின்றது வரும். அப்போ 4வது ஆப்ஷன் ஈறுபோதல் முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிறது சரியானது. அதுக்கப்புறம் 4 முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியான விடையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ முரண்படுவது போல முரண்படாத மெய்மை அப்படிங்கிறது சரியான விடை. இது இலக்கண பொதுவினா தான். இலக்கணத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 5வது கேள்வி அசை வாய்ப்பாடு அலகிடல் படிக்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த அலகிடல் மெத்தடில் ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க. இதில் நேர் நேர் நிறை. அப்போ நேர் தேமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நேர் அப்படிங்கிறது தேமா, நிறை வந்தது அப்படின்னா கனின்னு வரும், நேர் அப்படின்னு வந்ததுன்னா காயின்னு வரும். அதை தெளிவாக என்ன பண்ணி நீங்கள் பார்த்துங்க. அப்போ இதுவும் 10வது புத்தகத்தில் இயல் 7 பழைய புத்தகத்துலேருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை தெளிவாக படிச்சுக்கிங்க. அப்போ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியானது. அதை தெளிவாக என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் 10வது புத்தகத்தில் இயல் 3 கொடுத்துருக்குறாங்க. வாழை இலைக்கு தமிழர் இடமுண்டு தனித்த பண்பாட்டில் அப்படின்னு வார்த்தைகளை கலந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வாக்கியம் சரியான முறையில் நாம் என்ன பண்ணணும் அமைக்கணும். அதில் சி ஆப்ஷன் சரியானது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு என்பது சரியான விடை. அது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 7 கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொசுக்குகிறது வெயில். அப்போ பொசுக்குகிறது அப்படிங்கிறது சொல் வந்து முற்று பெற்றுச்சு. அப்போ அது ஒரு வினை. அப்போ வினை முற்று, வெயில் அப்படிங்கிறது முற்று பெற்றதுக்கப்புறம் ஒரு தொடர் வந்திருக்கிறதுனால அது வினை முற்று தொடர் என்பது சரியானது. இதுவும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 3 பக்க எண் 63 இடம்பெற்றிருக்குது. அதை பாருங்கள். அதுக்கப்புறம் மயலுறுத்து என்ற வார்த்தை ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த பாடலில் ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் நம்மளுக்கு அடிகோடிட்டு கொடுத்துட்டாங்க. புணர்ச்சி விதியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ மயல் கூட்டல் உருத்து அப்படின்னு வரும். நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்தும் வறுமொழி முதல்ல உயிரெழுத்தும் இருக்குது. அப்போ இல்லு கூட்டல் உ லு அப்படிங்கிறது வரும். அப்போ ஒரே விதி தான், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்பது சரியானது. செகண்ட் ஆப்ஷன். அது தெளிவாக பாருங்கள். இதுவும் 10வது புத்தகத்தில் இயல் 2 இருக்குது. பக்க எண் 31 அந்த பக்கத்தில் இருக்குது. அடுத்து அமைச்சருக்குரிய கடமைகள் என
நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது விடை வந்து மதுரை காஞ்சி. இப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒரு வரியை கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது 10வது புத்தகத்தில் இயல் 8ல் பக்கம் 185. இதுவும் பழைய புத்தகத்தில் இருக்குது. அப்போது புத்தகத்தில் படிக்கும்போது சில முக்கியமான வரிகள் அவங்க சிவப்பு வண்ணத்துலேயோ அல்லது வேறு ஏதாவது வண்ணத்துலேயோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான புத்தகங்களை வரிகளையும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிங்க. ஏன்னா அதை வச்செல்லாம் கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் 10வது கேள்வி, உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதியார் தான். ஏன்னா மறுமலர்ச்சி கவிதைகள் அவர் 20ஆம் நூற்றாண்டில் நமக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் எளிதாக நம்ம கவிதைகளை படிக்க ஆரம்பித்தோம். இப்போ இதுவும் 10வது புத்தகத்தில் இயல் 2ல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பக்கம் 32. அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதுக்கப்புறம் தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் சிவப்பு சட்டை அப்படிங்கிறது அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை அணிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்தான் அப்படிங்கிறது விளக்கங்கள் வரும். அப்போ பல உறுப்புகள் மறைஞ்சு வருதுன்னா இது அன்மொழி தொகை அப்படின்னு வரும். வட்டத்தொட்டி அப்படிங்கிறது அதனுடைய குணங்களை கொடுத்துருக்கறனால இது பண்பு தொகை. அதே மாதிரி அண்ணன் தம்பி அப்படிங்கிறது அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிற விகுதி மறைஞ்சு வந்தனால இது வந்து உண்மை தொகை. அப்போ எது தவறானது அப்படின்னா முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது உவமை தொகை அப்படிங்கிறது தவறானது. இதுவும் 10வது புத்தகத்தில் இருக்குது, இயல் 2ல் இருக்குது, பக்கம் 41. அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதுக்கப்புறம் 12வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வன் என்று போற்றப்படுகிறார் என்பது சரியானது. சட்ட மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் என்பதும் சரியானதான். பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களை பணிபுரிந்தார் என்பது தவறானது. அப்போ இதில் சரியானது வந்து கூற்று 1, 2 மட்டும் சரியானது. இதுவும் 10வது புத்தகத்தில் பழைய புத்தகத்தில் 6வது இயல் இருக்குது, 122வது பக்கம், தெளிவாக எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் 13வது கேள்வி, வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அணி மெத்தடில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு சரியான விடை வந்து வஞ்சை புகழ்ச்சி அணி அப்படிங்கிறது புகழ்வது போல இகழ்வது, இகழ்வது போல புகழ்வது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு வந்திருக்கக்கூடிய குரல் எது சரியான குரல் அப்படின்னா தேவர் அணியர் கயவர் அவருந்தோ மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிறது சரியானது. இது 10வது புத்தகத்தில் இயல் 5ல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, பக்கம் எண் 118. அதுக்கப்புறம் 14வது கேள்வி, பொறுத்துக அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பொறுத்துக என்பது சரியானது நமக்கு முதல் ஆப்ஷன் ஏ. அப்போது நம்மளுக்கு முதல் கேள்வி, வினையடி விகுதியுடன் சேர்வது அப்படின்னு சொன்னால் விகுதி பெற்ற தொழில் பெயர். வினையடி விகுதியுடன் ஒரு செயல், அதுக்கு ஒரு விகுதி 2 இருக்கணும். அப்போது அறைதல் அப்படின்னா அறை அப்படிங்கிறது ஒரு செயல், தல் அப்படிங்கிறது விகுதி. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது விகுதி பெற்ற தொழில் பெயர் என்பது சரியானது. 2வது, விகுதி பெறாத வினை பகுதி அப்படின்னு சொன்னால் முதல்நிலை தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயர் என்பது சரி. அதுக்கப்புறம் கேடு சூடு என்பது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என்பது சரி. அதுக்கப்புறம் எண், காலம், இடம், பால் உணர்த்தாமல் வருவது அப்படின்னு சொன்னால் தொழில் பெயர். அப்போ இதுதான் சரியானது. இதை தெளிவாக என்ன பண்ணி பாருங்கள். அது இதுவும் பக்க எண் புத்தகத்தில் இயல் 1லேயே இருக்குது, அதை பாருங்கள். அடுத்து துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வஞ்சிப்பா. இது இயல் 7ல் 10வது புத்தகத்தில் இருக்குது. இது பெட்டி செய்தி. நம்ம பெட்டி செய்தியெல்லாம் படிக்க சொல்லியிருப்போம், அந்த பெட்டி செய்தியெல்லாம் தெளிவாக படிங்க. அதுக்கப்புறம் இந்த பொறுத்துக்க எல்லாமே உங்களுக்கு புத்தகத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தான். இது இயல் 8ல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடல் வரிகளை வச்சு நமக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. பிழையா நன்மொழி என்பது சரியானது. நற்றிணை என்பது சரி. அதுக்கப்புறம் பிறர் நோயும் தம் நோய் போல் என்பது 4வது கலித்தொகை என்பது. அதுக்கப்புறம் செல்வத்து பயனை ஈதல் என்பது வந்து நமக்கு புறநானூறு பகுதி. நன்றும் தீதும் ஆய்தலும் என்பது மதுரை காஞ்சி. இந்த பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமானது. 3rd ஆப்ஷன் கரெக்டானது. ஓர் இடத்துக்கு வருவோரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலு அமைதியின் பெயர் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது கால வலு அமைதி. இயல் 4ல் பாருங்கள், வலு அமைதியெல்லாம் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதுக்குண்டான விளக்கங்களும் இருக்கும். அந்த விளக்கங்களை தெளிவாக பார்த்துங்க. இப்போ இந்த மாதிரி விளக்கங்களை கொடுத்துட்டு தலைப்புகள் கேட்கலாம். அப்போ 10வது வகுப்பில் புத்தகத்தில் இயல் 4ல் பக்கம் எண் 85ல் இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே. அதுக்கப்புறம் சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது 10வது புத்தகத்தில் கொடுக்குறதா. இதுவும் புத்தகத்தினுடைய வரிகளிலிருந்து எடுக்கப்பட்டது. நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது என்பது சரியானது தான். அதேமாதிரி சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து
என்ற பாடலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதும் சரியானது தான். அப்போ கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. இது புத்தக வரியிலிருந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் 19 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய கனிச்சாறு தொகுதி 1 இத்தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது நம்மளுக்கு பெட்டி செய்தியிலிருந்து வரும் நூல்வெளி பகுதியில். அந்த நூல்வெளி பகுதியெல்லாம் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிறது சரியானது. இதுவும் இயல் 1 பக்கம் எண் 3 இருக்குது. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் 20வது கேள்வி, அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போது சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட போய் கேட்பார். முடிகள் வந்து மூவருக்கு உரியது, அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இளங்கோவடிகள் சொல்லுவார், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் சொல்லுவார். அப்போ இந்த கூற்று யாருடையது அப்படின்னா சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொன்னது. இது 10வது புத்தகத்தில் இயல் 6 பக்கம் 170 இருக்குது. அப்போ இது வரலுமே பாருங்கள் 1லிருந்து 20 கேள்வி வரலுமே உங்களுக்கு 2 மதிப்பெண். அப்போது நீங்கள் இதில் ஒரு 10 கேள்வியை தெளிவாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது ஆயிடலாம். ஆனால் இதில் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கெலாம் எதுவுமே இல்லை. அப்போ எல்லா கேள்வியுமே நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக அட்டன் பண்ணலாம். அடுத்து 21வது கேள்வி, மா என்ற சொல்லினுடைய இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து பொதுவினா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற பகுதியெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் எழுதலாம். அப்போ மா என்பது பெரியது அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு, விலங்கு பொது பெயர் அப்படிங்கிறது உண்டு. விலங்குக்கு உண்டான பொது பெயர் மா என்பது. அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதுக்கப்புறம் வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் மொழிபெயர்ச்சி பகுதியில் வரும். இப்போ இதெல்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தூய தமிழ் வாக்கியம் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். முதல் வாக்கியத்தில் பாருங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஆங்கில கலப்பு இருக்குது. அப்போ இது தவறு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பேச்சு வழக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணுறது இது கொடுத்துருக்குறாங்க. இது கொச்சை தமிழ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க வட்டார மொழி, கொச்சை மொழி இடம் பெறாத தொடர் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ரெண்டாவதும் தப்பு. 4வது பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்போ அது ஆங்கில கலப்பு. அப்போ இதுவும் சரியில்லை. அப்போ 3வது சரி. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான் அப்படிங்கிறது சரியானது. இது 10வது வகுப்பு புத்தகத்தில் முதல் இயல் 3 நம்மளுக்கு இருக்குது. பக்கம் 54 இருக்குது. அடுத்து 23 போல செய்தல் பண்பு எக்கலையில் ஆட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுவும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் 6வது இயலில் இருக்குது. 130வது பக்கத்தில் பழைய புத்தகம். பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்பது போல செய்தல் என்பது சரியானது. அது தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் 24 ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு பெட்டி செய்தியாக இருக்கும். அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு தரும். ஊருக்கு 100 பேர் என்பது சரியானது. இயல் 9 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 206வது பக்கத்தில் இருக்குது. அதை தெளிவாக படிங்க. அதுக்கப்புறம் 25வது கேள்வி, கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து கு அழகிரிசாமி என்பது சரி. இது 10வது புத்தகத்தில் இயல் 3 நமக்கு 62வது புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது தெளிவாக பாருங்கள். அடுத்து பிழையா நன்மொழி. அப்போ இந்த வார்த்தை வந்து ஏற்கனவே போர்த்துகலில் வந்தது, அதே ரிப்பீட்டும் ஆகிருக்குது. பார்த்துங்க. இப்போ இதில் 1 மார்க்கு, அதுலேயும் நம்மளுக்கு மதிப்பெண் கிடைக்கும். பார்த்துங்க. பிழையா நன்மொழி என்பது நற்றிணை நூலிலிருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கக்கூடியது. இயல் 8 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பொருத்தமில்லாததை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் எது சிறுகதை, நாவல், புதினம் ஏற்கனவே நூல்வெளி பகுதி படிக்கும்போது சொல்லியிருப்பேன். ஒரு ஆசிரியர் எழுதின நூல் எது சிறுகதையா, நாவலா, குறும்புதினமா, கதையா, கட்டுரையா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க சொல்லியிருப்போம். சிறுகதையா அப்படிங்கிறது எல்லாமே. அப்போ அந்த மெத்தடில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் 4வது ஆப்ஷன் புதினம் உன்னை போல் ஒருவன் என்பது பொருத்தமில்லாதது. அப்போ அதுதான் சரியானது. அப்போ தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 28 கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஒரு கோடிட்டிடம் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஈகையும் செய்வதாக கம்பர் என்ன பண்ணி குறிப்பிடுகிறார். ஒரு புத்தகத்தினுடைய வரியை எடுத்துகிட்டு அந்த வரியில் இடையில ஒரு வார்த்தை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு வருது, பார்த்துக்குங்க. முக்கியமான வரிகள். அடுத்து திருத்தணிகை குறிப்பிடும் 50 காப்பியம் வைப்பு முறை யாது. இது ஒரு பெட்டி செய்தி. ஒரு பச்சை கலரில் பெட்டி செய்தி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்பது சரியான வைப்பு முறை. இதை தெளிவாக என்ன பண்ணுங்க பாருங்கள். அடுத்து குறில் நெடில் மாற்றம் உணர்த்தக்கூடிய கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 2வது வாளி என்பது காற்று, வாளி என்பது பாத்திரம் என்பது சரியானது. அப்போது இந்த முறைகளில் தெளிவாக என்ன பண்ணணும், படிக்கணும். இது 10வது வகுப்பு புத்தகத்தில்
இயல் 3ல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 21லேருந்து 30 வரலும் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாமே. ஆக மொத்தம் 50 வினாக்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் 20க்கு 2 மதிப்பெண், அடுத்த 10 கேள்விகளுக்கு 1 மதிப்பெண், ஆக மொத்தம் 50 மதிப்பெண். அப்போ இந்த 50 மதிப்பெண்ணில் நீங்கள் 20 மதிப்பெண் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் என்பது நம்ம உறுதி பண்ணிடலாம். அப்போ கேள்விகளை தெளிவாக படிங்க, அதுக்குண்டான பதில்களை தெளிவாக பாருங்கள். ஆசிரியர் நண்பர்கள் அனைவருமே இந்த டிஆர்பி தேர்வில் எந்த மேஜர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த மேஜர் சப்ஜெக்டில் நம்ம மாநிலத்தில் அல்லது பாட வாரியாக முதல் மதிப்பெண் பெற்று ஒரு சிறந்த அரசு பள்ளியில் போய் பணியாற்ற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.